அதாவது நாம் இருக்கும் பகுதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் பகுதி. இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது பற்றி என்ன கூறுகிறார் என்று கேட்போம். இப்பொழுது தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்டம் ஒன்றை பிறப்பித்துள்ளது, அது பற்றி உங்கள் கருத்து என்ன? மிக எழுச்சியோடு தமிழகம் எங்கும் இந்தியா உலகம் முழுவதும் தமிழர்கள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு பிரமாண்டமான அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் விடிய விடிய கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் மிக எழுச்சியோடு இந்த ஆர்ப்பாட்டம் இந்த அவசர சட்டம் வந்து இந்த ஒரு வாரத்துக்கோ 2-3 நாளைக்கு இந்த அவசர சட்டம் நிலைக்கும். நாளைக்கே வந்து புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமையோ ஒரு பீட்டு அமைப்போடு சேர்ந்த ஒரு நபர் வந்து வழக்கறிஞரை பிடிச்சி ஒரு சுப்ரீம் கோர்ட் வழக்கு தொடரும் போது இந்த ஜல்லிக்கட்டு தடை வரேன். இந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்த தமிழக அரசோ மத்திய அரசோ அவசர சட்டம் கொண்டு வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்கு. இந்த அவசர சட்டம் வந்து நிரந்தரமாகவே இந்த தமிழகத்திலேயே நிரந்தரமாகவே தடை இல்லாமல் ஜல்லிக்கட்டு விழா தடை இல்லாமல் உச்சநீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டு தடை இல்லாமல் ஜல்லிக்கட்டு விழா இந்த அவசர தேவையான தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் தடை இல்லாமல் மிக எழுச்சியோடு மக்களுடைய மிக எழுச்சியோடு இந்த சுப்ரீம் கோர்ட்டு தமிழ்நாட்டினுடைய அனைத்து பிரமுகர்களுடைய இருப்பவர்களிடம் கேட்போம். தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது, அது பற்றி உங்களுக்கு? அது வந்து ரொம்ப தவறான முடிவு சார். அது வந்து இன்னைக்கு மெரினா பீச்சில் சுதந்திர தினம் ஏற்றுறதுக்காண்டி 26ஆம் தேதி இடம் தேவைப்படுறதுக்காண்டி அவங்க வேலி அமைத்து கொடுக்கறதுக்காண்டி இந்த வந்து ஜல்லிக்கட்டுக்கு இன்னைக்கு ஒரு முகாந்தரம் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி அது மூடி மறைக்கிறதுக்காண்டி இந்த வேலை பார்த்துக்கிருக்கு தமிழக அரசு. இது தேவையற்றது. நிரந்தரமாக எங்களுக்கு தீர்வு வேணும். அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த காளை மாடு வளர்ப்பவர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். இந்த தமிழக அரசு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது, அது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இது வந்து எங்களுக்கு தேவையில்லை சார். நிரந்தரமான ஒரு தீர்வு தான் சார். இல்லைன்னா இவ்வளோ தூரம் இளைஞர்களும் மாணவர்களும் போராடி அது பிரயோசனமே கிடையாது. முதல்ல இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போடுறாருன்றது எங்களுக்கு வந்து தெரியல. இன்னொன்று வந்து இது ஆளுநர் கையெழுத்து போடுறது வந்து அந்த அளவுக்கு சாத்தியமான கூறு கிடையாது. குடியரசுத் தலைவரோட கையெழுத்து இருந்தால் மட்டுமே ஒரு 6 மாத காலம் வரைக்கும் அது நீடிக்கும். அடுத்த கட்டமாக இதில் இவங்க செய்ய வேண்டியது காட்சிப்படுத்தப்பட்ட இருந்து காலையில எப்போ இவங்க நீக்குவாங்க, அதுக்கான உத்தரவாதம் எப்போ இவங்க தராங்க, அடுத்து வந்து நாடாளுமன்றம் கூடையில் அவங்க நீக்கி தருவாங்களா, இதெல்லாம் தீர்க்கமான முடிவு தெரியாமல் இந்த இடைக்கால உத்தரவை நாங்கள் நம்பி நாங்கள் எங்களுடைய கஷ்டத்தை வந்து மேற்கொண்டு நாங்கள் வந்து இது மாதிரி பழையபடி நாங்கள் எங்களுடைய மாணவர்களை வந்து கஷ்டப்பட இயலாது. அதனால நிரந்தர தீர்வு தான் வேணும். தமிழகத்தில் வந்து இந்த ஒரு கலாச்சாரமான ஒரு பண்பாட்டான நிகழ்ச்சி வந்து காலங்காலத்துக்கு இனி எந்த ஆண்டுகளும் இதை வந்து யாராலும் தடை செய்ய முடியாத அளவிற்கு இதை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை தமிழ்நாடு அரசாங்கம் கண்டிப்பான முறையில் மத்திய அரசோட இணைந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இதே எங்களுடைய முடிவு. போராடி ஒரு மாணவர் இருக்கிறார், அவரிடம் கேட்டு தமிழக அரசு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது, அது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இல்லை சார், அவசர சட்டம்ன்றது இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் தான். போன வட்டம் இதே மாதிரி தான் கொடுத்தாங்க. அதில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாமல் கொடுத்து அதுக்கு ஸ்டே வாங்கி அதையும் நடத்த விடாமல் பண்ணிட்டாங்க. குடியரசுத் தலைவர் இப்பயும் ஒப்புதல் பண்ணலை. அதே மாதிரி இது வந்து 22 இருக்க ஆக்டை 27 ஆக்ட் பண்ணணும். காலையில் வந்து அந்த பட்டியலேருந்து நீக்கணும் சார். அப்போ தான் சார் இந்த போராட்டம் ஒரு முடிவு வரும். திருப்பி இதே மாதிரி கூட்டலாம் சேர்க்க முடியாது சார். எங்கேயாச்சும் ஒரு வன்முறை கலவரம் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா சார்? அவ்வளோ அகிம்சையாக போராடி இருக்கப்போ நீங்கள் இப்போ அவசர சட்டம் 6 மாதம் தான் தாக்கு பிடிக்கும். திங்கக்கிழமை ஒரு ஸ்டே வாங்கிட்டு நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்? சும்மா கண் துடைப்புக்காண்டி தான் நீங்கள் பண்ணுறீங்க. அவசர சட்டம் தேவையில்லை சார். நிரந்தர சட்டம் தான் சார் தேவைப்படும். எத்தனை பேர் சார் 5 நாள் 6 நாள் பிள்ளை குட்டியோட இருக்காங்க. இதே போல் போராடி வரும் இந்த மாணவர் இருக்கிறார், அவரிடம் இந்த அவசர சட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவசர சட்டம் வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாமல் வந்திருக்கிறதுனால இந்த அவசர சட்டத்தை மக்கள் வந்து சந்தேக கண்ணோட்டத்தை தான் பார்க்குறாங்க. அவசர சட்டம் பிறப்பிக்கிறது வந்து இப்போ பெரியவர்கள் சொன்னது மாதிரி கண் துடைப்பான்னு எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அதனால் அந்த விலங்குகள் நல சட்டத்தை வந்து சட்டத்தில் காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியலில் காளை மாடை நீக்கி அந்த ஒரு முழு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி நிரந்தர சட்டமாக கொண்டு வர்றதா இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வாக அமையுன்றது எங்களோட கருத்து. இளைஞர்கள்ட்ட கேட்போம். அவசர சட்டம் கொண்டு வந்தது தமிழக அரசு, அது பற்றி உங்களுக்கு கருத்து? அவசர சட்டம் எங்களை பொறுத்தவரைக்கும் தேவையே கிடையாது. எங்களுக்கு அவசர சட்டம் தேவை கிடையாது. எங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு கூட ஜல்லிக்கட்டு நடக்கட்டும். எங்களுக்கு நிரந்தர ஜல்லிக்கட்டு வேணும். எங்களுக்கு நிரந்தரமா ஜல்லிக்கட்டு நடக்கணும். இப்போதைக்கு நாங்கள் ஜல்லிக்கட்டு எங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நிரந்தர சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஜல்லிக்கட்டுன்றதுக்கே நாங்கள் மூவ் பண்ணுவோம். அது வரைக்கும் போராட்டத்தை விட மாட்டோம். அது வரைக்கும் போராடுவோம். இங்கு உள்ள அமைப்பினர் போராடி வரும் இளைஞர்கள் மாணவர்கள் என்ன சொல்லி வருகிறார்கள் கேட்டீர்கள்.